ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெல்கம் டு மேடம் ரோஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா மிளகா சந்தம் பண்ண போகிறோம். அதுக்கு பூண்டு ஒரு 5-6 பூண்டு எடுத்துருக்கோம். இப்போ உரிச்ச பிறகு பார்க்கலாம். பூண்டு உரிச்சாச்சு. இப்போது 4 தக்காளி எடுத்துருக்கேன். 4 தக்காளி, அப்புறம் 3 வெங்காயம் எடுத்துருக்கோம். இதை அரைஞ்சிட்டு பார்க்கலாம். இதையும் வெங்காயமும் தக்காளியும் அரைஞ்சிட்டு பார்க்கலாம். அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் நம்ம அரைஞ்சி வச்சுக்கிட்டோம். இப்போ அப்புறம் ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். வாங்க தாளிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். சட்டி சூடு வந்துக்கிட்டோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மாற வரைக்கும் கிண்டணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வெங்காய தக்காளி போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கணும். இப்போ வெங்காய தக்காளி போட்டுக்கோங்களா, அது நல்லா அதுவும் நல்லா கம்பி பதம் வரைக்கும் நல்லா போட்டு கிண்டணும். வெங்காயம் பச்சை மாறுற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். பதிலாக ஆற வச்சுக்கலாம், அப்புறம் அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வை அடக்கிடுவோம். அரைச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா?